மோதிரத்தை காமி. இனியும் மறைச்சா மட்டும் அதிசயம் நடந்து மோதிரம் வந்துருவா போது. இப்பவே சொல்லிட வேண்டியதுதான். அது மோதிரம் மோதிரம் என்கிட்ட இருக்க. மோதிரத்தை வீடு ஃபுல்லா தேடிட்டு தானே வந்தோம். இது எப்படி மோதிரம் வந்துச்சு? அவர்தான் மோதிரம் எவ்வளவு முக்கியம்னு சொன்னார்ல, அதான் உனக்கு தெரியாம எடுத்து வச்சேன். என்னம்மா இது? நம்ம தான் மோதிரத்தை எடுத்துட்டு வந்துட்டோமே. என்ன எடுத்தீங்க? அது ஏதோ. என்ன ஏதோ? என்ன மாயா? எல்லாமே மாயம் தானே. பூம். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, என்னது இது? இது என்னோட மோதிரம் இல்ல. ஒரிஜினல் எங்க? நமக்கான நேரம் வரும்னு நான் சொன்னேன்ல, வந்துருச்சு. இது நீங்க விளையாடுறதுக்கான டைம். வாங்க. கேக்குறாருல, சொல்லு. அவர் கொடுத்த மோதிரம் எங்க? டூப்ளிகேட் எதுக்கு ஒரிஜினல் மாதிரி கொடுத்தா? அந்த மோதிரத்தை எங்க வச்சிருக்க? சொல்லு. மோதிரம் நல்லா இருக்குன்னு ஒரிஜினல் அமுக்கிக்கிட்டு டூப்ளிகேட் கொண்டு வந்துட்டியா? சும்மா இருங்கடி. அன்னைக்கே கவரிங் நெக்லஸ் போட்டுட்டு வந்து பில்டப் கொடுத்தவ தானே நீ. இன்னைக்கு ஒரிஜினல் கிடைச்சதும் உன் புதிய காமிச்சிட்டல. ஐயோ, ஏற்கனவே ஏஜே டென்ஷனா இருக்கா. எங்களையும் ஏமாத்த பார்த்தல. போதும், நிறுத்துங்க. என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. தெரிஞ்சுக்கிறோம், சொல்லு. மோதிரத்தை நான் ஜாக்கிரதையா தான் வச்சிருந்தேன். ஆனா வச்சிருந்தியா இல்ல வச்சுக்கிட்டியா? ஏய், சொல்லு, எங்க வச்சிருக்க? அந்த மோதிரம் எங்க ஏஜிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதுல கை வைப்ப. அத மறைச்சு வச்சதும் இல்லாம டூப்ளிகேட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு சீனை போட்ட பாரு. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? போலி
வேஷம் போடுறது, பேரை மாத்துறது, பொய் பேசுறதுன்னு இவளுக்கு தெரியாத வித்த என்ன இருக்கு? என்ன ஹாஸ்னி இது? நீ யாருக்கு மனைவி ஆக போற, எந்த வீட்டுக்கு மருமகளாக போறேங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு சின்ன மோதிர விஷயத்திலேயே அப்படி நடந்துப்ப. உன் கையில இந்த வீட்டோட பொறுப்பை கொடுத்தா என்ன பண்ண போற? கர்ச்சீஃப கொடுத்தாலே கந்தலா வருது. இதுல பட்டு சலைய கொடுத்தா நாம முக்காடு போட்டுட்டு தான் போகணும். அக்கா, இனிமே மோதிரத்தை எடுத்துட்டாங்க, மறைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. திருடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மிக்கி மவுஸ் இருக்கே பாக்குறதுக்கு தான் இப்படி வாய். ஆமாமா, இனிமே இவங்கள திருடங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்ணணும். டீசென்ட்டா பேசுங்க. திருடுற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவ எங்க அக்கா. எதுக்கு இந்த சின்ன மோதிரத்தை திருடணும்? எனக்கு ஞாபகம் பழக்கம் உண்டுமா? ஆனா மறந்து கூட அடுத்தவங்க காசு மேல ஆசைப்பட மாட்டோம். என் பிள்ளைகள் ஒண்ணு நான் அப்படி வளர்க்கல. உங்க புள்ளைய வளர்க்கவே தேவையில்லை, அவளாவே எல்லா திருட்டுத்தனத்தையும் கத்துக்கிட்டா. வாய மூடுங்க. எங்களை வர வச்சு திருட்டு பட்டம் கட்டினதெல்லாம் போதும். நீங்க மோதிரத்தை கொடுக்கும் போது எனக்கு வேண்டாம், என்னால பத்திரமா பாத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். நீங்க தான் கேட்கல. அம்மா கேட்டப்ப கூட கொடுக்காம நானே தான் வச்சிருந்தேன். ஆனா அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கிடையாது, ஒத்துக்கிறேன். என்னால எதுவும் முடியாது, என்னால எதுவுமே முடியவே முடியாது. அதே மாதிரி என்னால திருடவும் முடியாது. இந்த குடும்பத்துக்கும் அந்த புத்தி வராது. ஸ்டாப். யாரும் எங்கேயோ போக கூடாது. அந்த மோதிரம் எங்க ஏஜிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதுலயா கை வைப்ப? வச்சிருந்தியா இல்ல வச்சுக்கிட்டியா? அத மறைச்சு வச்சதும் இல்லாம டூப்ளிகேட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு சீன் போட்ட பாரு, உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? இனிமே மோதிரத்தை எடுத்துட்டாங்க, மறைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. திருடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமாமா, இனிமே இவங்கள திருடங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்ணணும். விடுங்க. என்ன பார்த்தா முட்டாளா தெரியுதா? இப்ப என்ன, நீங்களும் என்ன திருடின்னு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கீங்களா?
இல்ல ஆனா கேர்லெஸ்ஸா இருந்தா பேசதானே செய்வாங்க. ஓ, எல்லாரும் பேசுவாங்களா? என்னன்னு திருடினா? ஏன் ஏஜே சார், உங்க வீட்ல யாராவது ஒரு பொருளை தொலைச்சிட்டா அவங்களுக்கு திருட்டு பட்டம் தான் கொடுப்பீங்களா? அவங்களும் அதை சிரிச்சுட்டே வாங்கிப்பாங்களா? நீங்க மட்டும் என்ன, அவங்க பேசி காயப்படுத்தினாங்க, நீங்க சைலண்டா இருந்து காயப்படுத்துறீங்க. அவ்வளவு அவமானம் நடந்தும் நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் மோதிரத்தை தொலைச்சது நான். ஆனா அதுக்காக என் குடும்பத்தை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்லி சொல்லி என்னால ஈஸியா செய்யறது கூட முடியாதுன்னு இப்ப என் நெத்தியில ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. உங்க மோதிரத்தை என்னால காப்பாத்த முடியல, நான் ஒத்துக்கிறேன். அத உங்க மனைவியோட ஞாபகார்த்தமா நீங்க வச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் அதை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருந்தேன். ஆனாலும் மிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கே கில்ட்டியா ஆயிடுச்சு. தொலைச்சதுக்கு கோவப்படுங்க, திட்டுங்க. ஆனா திருடின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் குடும்பத்து மேல திருட்டு பட்டம் கட்டுவீங்களா? எங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி தவிச்சாங்க பாத்தீங்களா? பெரிய மனுஷங்க அவமானப்படுறதை விட அந்த மோதிரம் தான் உங்களுக்கு பெருசா போச்சா? உங்க வீட்ல யாராவது அந்த மோதிரத்தை தொலைச்சிருந்தா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? சரி சார், ஒத்துக்கிறேன். அதுலதான் உங்க மனைவியோட அன்பு இருக்கு, அதுக்குள்ளதான் உங்க உசுறு இருக்கு. அப்படிப்பட்ட மோதிரத்தை தொலைச்ச பொண்ணு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நிறுத்திடுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இந்த ஃபங்க்ஷனை உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேனா? சொல்லுங்க. ஒரு தடவையாவது சம்மதம்னு நான் சொன்னேனா? இந்த விஷயமா என்ன பேச விட்டுருக்கீங்களா? கம்பல் பண்ணி தானே ஒத்துக்க வச்சீங்க. நான் உங்க சொத்துக்கே ஆசைப்படல, ஆனா துளியோண்டு மோதிரத்துக்கு ஆசைப்பட்டுதான் உங்க மருமகங்க சொல்றாங்க. அதை இருங்க விசாரிக்கலான்னு கூட உங்களால சொல்ல முடியல. போதும், எல்லாம் போதும். உங்க சொத்தும் எனக்கு தேவையில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் எனக்கு ஆசை இல்ல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டியான்னு கேக்குற தங்கச்சி, காலாட்டாம சாப்பிடுன்னு திட்டுற அம்மா, நீ யாருமான்னு மறதியில கேட்டு சிரிக்க வைக்கிற என் அப்பா, இப்படியாவது ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற என்னோட ஆசை. இது போதும் என் வாழ்க்கைக்கு. நான் எப்படி உங்க வீட்டுக்கு வந்து 3 மருமகள்களுக்கு அத்தையா இவ்ளோ பெரிய வீட்டை கவனிச்சுப்பேன்? மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல தானே? இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைச்ச 15 நாளுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்காக முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதுதான் என்னோட கடைசி லெட்டரும் கடைசி கையெழுத்தும். உன்னோட பிரவலி. அது உண்மைதான்னு நீங்க அமைதியா இருக்கிறப்பவே தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? உங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம், கல்யாணம் பண்ணியே ஆகணும். கழுத்தை நீட்டுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், அதானே? ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு இவ்ளோ சிம்பிளா போச்சா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு புது டிஷ், அவ்வளவுதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 7 சம்பிரதாயங்களை தோல்ல போட்டுக்கிட்டு அலையணும். ரத்தம் வந்தா கூட வருத்தப்படாம உடைஞ்ச கண்ணாடி மேல நடக்கணும். ஷோப்பப்பா, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நீங்க வேற, நான் வேறன்னு. அப்புறம் எதுக்கு நாம ஒண்ணு சேரணும்? எதுக்காக இந்த ஏற்பாடு? எஸ், எனக்கு உன்னை பத்தி தெரியும், உனக்கு என்ன பத்தி தெரியும். நானும் நீயும் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு நல்லதுன்னு நினைச்சு அதை அடுக்கிக்கிட்டே போனா நீ பின்னாடி கழிச்சுக்கிட்டே வர. நான் எனக்காக ஒரு கோட்டு போட்டு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ மத்தவங்களோட நன்மைக்காக வாழ்ந்துட்டு இருக்க. அதனால்தான் உன்னை என்னோட கோட்டுக்குள்ள கொண்டு வர ஆசைப்படுறேன். நானும் நீயும் கிழக்கும் மேற்கும் தான். ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என் உசுருக்கு சமமான மோதிரத்தை நீ தொலைச்சது உண்மை. ஆனா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமே இல்லாதப்போ எந்த மோதிரம் போட்டா உனக்கு என்ன? இத்தனை பேரை கூப்பிட்டாச்சு, இவ்வளவு ஏற்பாடு செஞ்சாச்சு, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வேற மோதிரம் போடுறேன். ஃபங்க்ஷன்ல கல்யாண பொண்ணு பிரச்சனை பண்ணா நல்லா இருக்காது. சீக்கிரம் வா, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை துடைச்சுக்கோ.
ஹாசினி, பிரச்சனைக்கு பயந்து ஒதுங்க நினைக்காதம்மா. பயந்தா துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்ப இருக்கிற இருட்டு காலையில இருக்காதுல்ல. இயற்கையே மாறும்போது மனுஷங்க மாற மாட்டாங்களா? இந்த கல்யாணம் நீயோ ஏஜேவோ விருப்பப்பட்டதில்ல, அது கடவுளோட விருப்பம். அத ஞாபகம் வச்சுக்க. யாராவது உன்ன முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே நீயும் என்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிடுவியா? இந்த வீட்ல எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு. அத நிறைவா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. உன்னாலதான் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. நல்ல முடிவோட வா. என்னோட கவலையெல்லாம் என்ன தெரியுமா? என்னோட ஏஜே அவளை தப்பா நினைக்காம இருக்கணும். இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாவது நடக்கணும். நடத்தி கொடு ப்ளீஸ். என்கேஜ்மெண்ட்டுக்கு செஞ்ச ஃபுட் எல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது மாயக்கா. பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நின்னு போனாலும் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. இவ்வளவு நடந்தது பிறகும் நாம இங்க இருக்கணுமா? ரோஷக்கார குடும்பம் ஓடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. போய் ஹாசினி கூட்டு வா. நம்ம வீட்டுக்கு போலாம். போக வேண்டாம்ப்பா. எப்படிப்பா என்கேஜ்மெண்ட் முடியாம போறது? அப்பா, ரொம்ப நன்றி. என்னக்கா பேசுற? இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்கணுமா? உன்னை எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல்ல. வாக்கா போலாம். இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் ஹாசினியே பேசுவா. வா. ஹாசினிக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஹாசினி, இனிமே நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நீ இந்த வீட்டு மருமக. இவளுக்கு என்ன மரியாதை தரணும்னு எங்களுக்கு தெரியும். இது பாருமா, மனசுல எதையும் வச்சுக்காம மனப்பூர்வமா உள்ளவா. வா. ம்